ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து குக் வித் கோமாளி சீசன் 5 இப்போ தான் கொஞ்சமாக வந்து சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு வீக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு புதுமையான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த வீக் பார்த்திங்க அப்படின்னா வந்து டைரி சேலஞ்ச் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் குக்கூஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பேஸ்கெட் இருக்கக்கூடிய ஒரு கூண்டுக்குள்ளே வந்து நிற்பாங்க. அதில் பால்ஸ் எல்லாமே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பாலில் எதை வந்து கேட்ச் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கோமாளிஸ் வருவாங்க. கோமாளிகளும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு கெட்டப்பில் வந்து அசத்திட்டு இருக்காங்க, ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சுனிதாலாம் வேறு லெவல் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம சரத் இருக்கார் இல்லையா, கேபிஒய் சரத் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த வடிவேல் வந்து கூடாரத்தை மாட்டிக்கிட்டு வந்து காத்தாட வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியில் வந்து வருவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த லெவலுக்கு ஃபன் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணார் அப்படின்றத வந்து நம்ம ப்ரோமோலேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து சேலஞ்ச் ஷோயாக பண்ண ஒரு விஷயம் தான் இப்போ ரொம்பவே வந்து என்ன அப்படின்னா வந்து பேசுபொருளாக சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேலஞ்ச் ஷோயாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்தளவுக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செஃப் தாமுலேருந்து தங்கத்துறையிலேருந்து கொஞ்சம் வந்து மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாங்க. ஸோ வந்து காமெடி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்து ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற நேம் தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலாக மணிமேகலையும் சேலஞ்ச் ஷோயாகவும் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் மதம்பட்டி ரங்கராஜ் வந்து நிற்கிறாரு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சரத் வந்து அந்த கூடாரத்தோடு வரும்போது டிஷ் பேரை சொல்லிடுறா, எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கா அப்படின்னு மணிமேகலை கேட்கும்போது இங்கே ஒளிச்சு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சரத்தோட என்ன அப்படின்னா வந்து வேஷ்டியை தூக்கி வந்து சேலஞ்ச் ஷோயாக வந்து பார்த்துடுறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அதாவது மதம்பட்டி ரங்கராஜ் அந்த நேரத்தில் கட் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இந்த வீடியோ வந்து லீக் ஆனதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக அதாவது சேலஞ்ச் ஷோயாக வந்து எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சேலஞ்ச் ஷோயாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காமெடி ஷோவில் வந்து ஒரு பையனோட வேஷ்டியை தூக்கி பார்க்கலாம். இதே இது நாங்கள் வந்து அதாவது பசங்க நாங்கள் வந்து பொண்ணுங்களை பண்ணியிருந்தால் இதை சும்மா விட்டுருவீங்களா? இந்நேரம் சோஷியல் மீடியாவில் போட்டு எவ்வளோ கேவலப்படுத்திருப்பீங்க. இப்போ பொண்ணுங்க செஞ்சால் கரெக்டு, நாங்கள் செஞ்சால் தப்பா, கொஞ்சம் சேலஞ்ச் ஷோயாக ஓவராக தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஷோவை நான் ரொம்பவே ஹேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து என்ன அப்படின்னா வந்து கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ சேலஞ்ச் ஷோயாக பண்ண இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.